டெய்லியும் வந்து 1லேருந்து 2 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்குது, நீங்கள் அதில் எதனா பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாக்கிங் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து எக்ஸசைசஸ், ஒர்க் அவுட்ஸு இல்லைனா ஸ்கிப்பிங். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எப்பவும் போல் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணியாச்சு. 68.9 kg இருந்தது. 6:30 நம்ம ஜீரா சின்னமின் வாட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டாக குடிக்கிறேன். எனக்கு இது ஒரு 1 மினிட் தான் ஆச்சு. 1 மினிட் தண்ணி லைட்டாக வார்மாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டெரஸில் ஊஞ்சலில் உட்காந்து சன்ரைஸ் பார்த்துட்டே ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டு இருந்தேன். அந்த பவுடரோட ராவாக குடிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு அது அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். 9 o'clock வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குடிச்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்புறமா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி. இன்றைக்கி வந்து ஒயிட் சுண்டல் குழம்பு தான் வச்சுருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு பவுல் நிறையா சுண்டல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு சைட் டிஷ் வச்சு சூப்பராக குடிச்சாச்சு. ப்ரோட்டீன் மார்னிங்காக அதிகமாக எடுத்துக்கும்போது வயிறுக்கும் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. அப்புறமா லஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1:30 வந்து சாப்பிட்டேன். கொஞ்சமாக ரைஸு, அவரைக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ சன்னா குழம்பு தான். ஸோ அது நிறையா சன்னா வச்சு எடுத்துக்கிட்டதுனால இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு ரொம்ப பெரிய பசியே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் எதுவும் வரல. அப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 சரி வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸில் போயிட்டு வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக நான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு பண்ணுவேன், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பண்ணுவேன். எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் பண்ணுவேன். என்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது. சாப்பிட்டு ஒரு ½ அன் ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். என்னோடய வாக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா 80% நம்ம டயட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அந்த ரிமைனிங் 20% நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ஆகுது எதுனா ஒரு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நம்மளால் இன்னும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நிறையா இருக்குது. வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஓகேவா, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுது அப்படின்றத வச்சு நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை சூஸ் பண்ணி அதை பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டைம் பொறுத்தும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். டெய்லியும் வந்து 1லேருந்து 2 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்குது, நீங்கள் அதில் எதனா பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாக்கிங் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து எக்ஸசைசஸ், ஒர்க் அவுட்ஸு இல்லைனா ஸ்கிப்பிங், சைக்கிளிங் அந்த மாதிரி உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து வாக்கிங்கில் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ வாக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, எடுத்தோடனே எனக்கு எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் வாக்கிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு 5,000 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக யாராலையும் முடியாது. ஸோ இப்போ என்னால் 10,000 நடக்க முடியுது அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் நான் வெரி ஃபஸ்ட் டே வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நடந்த போது 2,000 ஸ்டெப்ஸ் தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அதுக்கே வந்துட்டு நிறைய மூச்சு வாங்குச்சு, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா ஒரு 3,000 ஆச்சு, அப்புறம் 5,000 ஆச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த 10,000 அச்சீவ் பண்ணுற வந்துட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பை ப்ராக்டிஸில் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ வாக்கிங் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவுட்டோர் வாக்கிங் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்டோர் விட அவுட்டோர் வாக்கிங் போகும்போது இன்னுமே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா எஃபெக்டிவாக நடக்கலாம், நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். ஸோ நிறைய என்விரான்மெண்ட்லாம் சுற்றி பார்க்கும்போது புதுசாக பீப்புள்ஸ் பார்க்கும்போது நமக்கு மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்டோர் வாக்கிங் போகலாம். இன்டோரில் வந்துட்டு நமக்கு இப்போ நான் வாக்கிங் பண்ணது பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணி தான் நான் 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ டைம் இருக்குது, நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படின்றது ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அதை எஃபெக்டிவாக டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தாவே நம்மளால் இன்னும் பெட்டராக டே பை டே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். உங்களோட ஹெல்த்லையும் சரி உங்களோட ஃபிசிக்லையும் சரி நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிஷியல் டேஸில் 2,000 ஸ்டெப்ஸ்க்கு எனக்கு அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகும். இப்போ 10,000 கூட அடுத்த ஸ்டெச்சில் டைம் இருந்தால் அடுத்த ஸ்டெச்சாக நான் நடந்து முடிச்சிடுவேன். ஒரு 1.5 மணி நேரத்தில் கூட நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஒரு சில நாள். அப்போ வந்து எனக்கு அவ்வளோ டயர்ட்னஸே தெரியாது. இன்னும் நல்ல எனர்ஜெட்டிக்காக விட்டு இன்னும் ஒரு 5,000 நடக்கலாம், டைம் இருந்தால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இப்போ வந்து நல்ல ஒரு மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆயிருக்கு. ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ண எனக்கு
நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது. ஃபுல் டே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே டயர்ட்னஸ் பெருசாக தெரிகிறதே இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் கூட நல்லாவே தெரியுது. ஸோ பாஸ்ட் 1 or 2 months நம்ம சரியாக வாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணலை. அப்போ நைட் ஸ்லீப்பிங் சைக்கிள் ரொம்பவே பாதிச்சிருக்கு. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்றுக்கு நான் ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணனா. ஸோ நைட்டு போய் பெட்டில் படுக்கிறேன், எப்படி தூக்கம் வருதுன்னே தெரில. அவ்வளோ ஒரு டீப் ஸ்லீப் எனக்கு கிடச்சிது. மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எழுந்திரிக்கும் போது. ஸோ நம்ம டே டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்குமோ நைட்டு அவ்வளோ நல்லா நமக்கு தூக்கம் வரும். நம்மளோட ஸ்லீப்பிங் சைக்கிளும் பெட்டராகும். ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஏதோ ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறது வந்துட்டு நம்ம ஹோல் லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இருக்கிற ஸ்பேஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணி இன்றைக்கே வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவுட்டோரில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு தனியாக போக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா டைம் செட் பண்ணிவிட்டு எவ்வளோ வாக்கிங் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு பண்ணுங்கள். பேசிகிட்டே வாக்கிங் பண்ணோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிட்டே வாக்கிங் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. நமக்கே தெரியாமல் நம்ம ஸ்பீட் வந்து கம்மியாகும். ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டயட் அப்படின்னு இறங்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபுட்டில் டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியும். சரி, ஓகே, நான் போய் இப்போ இன்றைக்கி என்னோடய வாக்கிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நான் எவ்வளோ வாக்கிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மறக்காமல் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை டெய்லியும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்னிங் சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே நம்ம ஜீரா சினமின் வாட்டர் எடுத்தோம். அதே மாதிரி ஈவினிங் சன்செட் பார்த்துட்டே ரிலாக்ஸ்டாக வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடில் குட்டீஸ் 2 பேரும் ஊஞ்சலில் உட்காந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம 2 பேர் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் டீமாக சேர்ந்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அவங்க அட்ராசிட்டி நீங்களே பாருங்கள். என்ன பாட்டு கச்சேரி நடக்குதா? அக்காவும் தங்கச்சி பாட்டு பாடிட்டு இருக்கீங்களா? ஈவினிங் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க லீவு. அம்மா வாக்கிங் பண்ணுறேன், நீங்கள் ஊஞ்சல் விளையாடுறீங்களா இல்லை என் கூட சேர்ந்து பண்ணுறீங்களா? விளையாட போறீங்க? ஊஞ்சல் விளையாட போறீங்களா? சரி, விளையாடுங்க. சரி, அம்மா போய் வாக்கிங் முடிச்சுட்டு வரேன், விளையாடுங்க. வாக்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes கிட்ட வந்துட்டு பண்ணேன். ஸோ இன்றைக்கி டின்னர் பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைட் ஃபுட்டு தான். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு வெளியில் வாங்கிட்டு ஃபேமிலியாக நாங்கள் சாப்பிட்றதுண்டு. ஸோ அதில் நம்ம டயட் பண்ணுறதுனால குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வாக்கிங் பார்த்தோன்னா 4700 ஸ்டெப்ஸ்.